ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபைண்ட் மீன் வெக்டர் அண்ட் கோவேரியன்ஸ் வெக்டர். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் மீன் வெக்டர்ஸ் அண்ட் கோவேரியன்ஸ் வெக்டர். மீன் வெக்டர் அண்ட் கோவேரியன்ஸ் வெக்டர். வேல்யூஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஃபார் த ஃபாலோயிங் வெக்டர். ஸோ ஃபார் ஃபாலோயிங் போது அந்த டேபிள் ஃபார்மேட்டை கொடுத்துட்டாங்க. டேபிள் என்ன வேல்யூஸ் வரும்னு எப்படி பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. எத்தனை இருக்குது? 1 2 3 2 3 4 5 6. இங்கே 1 2 3 4 1 2 3 4 5. இங்கே வந்து x1 x2 வேரியபிள் ஆல்ரெடி நம்ம போட்ட கான்செப்ட் இருக்கு. அதே ஐடியா தான் மீன் வெக்டருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியன்ஸ் வெக்டர் கோவேரியன்ஸ் வெக்டர் பார்க்க போகிறோம். இங்கே வந்து x2, இங்கே வந்து x1. ஸோ x2 வேரியபிள் எது வரைக்கும் வருது அப்படின்னா இங்கே வந்து 0 1 கேஸ். x1 வேரியபிள் எது வரைக்கும் வருதுன்னா 0 1 2 0 1 2. சரி, இப்போ கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.25 0.25 0.05 0.37 0.03 இந்த 2க்கு 0.1 0.2 அவ்வளோதான். சரிங்களா? மீதி வருது யாரு? இதை வந்து நாம கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே நாம கண்டுபிடிக்க போறோம். இது வந்து சம்மேஷன் நாம ஓனா கண்டுபிடிக்க போறோம். சரியாம்மா? எனிபர் இருக்கீங்களா? வாய்ஸ் எஸ் சார், நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன் சார். அப்படி ஓகே கண்ணு, அப்படி சொல்லிடலாம். அதான் கரெக்டானது. சரிங்க. இப்போ சொல்கிறேன் கண்ணு. அப்போ இங்கே என்ன நோட் பண்ணுவோம்? ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். இது 0, இது எதனோடது? x1ஓடது. அப்போ இங்கே வர ப்ராபபிலிட்டி யாரோட கண்ணு? ப்ராபபிலிட்டி ஆஃப் x1ஓட வேல்யூ. இங்கே வர ப்ராபபிலிட்டி யாரோடது? ப்ராபபிலிட்டி ஆஃப் x2. ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 சார். ஓகே கண்ணு, சொல்லுமா இங்கே என்ன வேல்யூ வரும்? What is the first value here? 0 Summation. 0.25 plus 0.0 sir, 0.3 sir. Very good, correct. Next. 0.37 plus 0.03 sir, 0.4 sir. Next. 0.1 plus 0.2 0.3 sir. Okay, in vertical first value. Yes sir. 0.25 plus 0.37 plus 0.1 sir, 0.72 sir. Very good, correct. 0.72. 0.05 plus 0.03 plus 0.2 sir, 0.28 sir. Okay, summation 1 वर्ग मतलब ரெண்டுக்கும் vertical and sir 1 is equal to 1. அப்ப sum of the probability 1. Okay, is no issue. Okay, first யார் கேக்குறீங்க? மீன் வெக்டர் கேக்குறாங்க. அப்ப மீன் வெக்டர் பார்த்தலாமா? மீன் வெக்டர் ஃபார்முலா இந்த நோட் பண்ணிடுறேன் சார். நோட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ரைட் இந்த ஃபார்முலா. Okay sir. சொல்லுமா, டேபிள் நோட் பண்ணிக்கிறா. அப்ப நீயே கால்குலேட் பண்ணி சொல்ல பார்க்கலாம். என்னாச்சு? ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 into 0.3 plus 1 into 0.4 plus 2 into 0.3. கரெக்டா? என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார், டவுட் இல்ல சார். summation of x1 into p of x1
So 0 into 0.3 Uh, plus 1 into 0.4 plus 2 into 0.3, sir. ஓகே வெரி குட் கரெக்ட். அப்போ அதோட வேல்யூ என்ன வருது? 1 minute, sir. ம். 0 into ம். 0.70 ம். plus 1 into 0. 1 into 0.28. ம். Sir, அப்போ 0.28 value. ஓகே ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 1, செகண்ட் ஒனுக்கு 0.28. Yes, sir. அப்போ மீன் மெத்தட் முடிச்சிட்டாங்க. அப்போ மீன் மெத்தடோட கான்செப்ட் ஒரு வழி முடிச்சிட்டோம். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஒன். இ ஆஃப் எக்ஸ் ஒன் வேல்யூ வந்து 1 தான். Sir. 1 தான் 0.1 தான். உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1 தான் கிடைக்குது. Sir, 1, sir. Sir, நான் இன்னொரு டைம் போட்டு பார்க்கவா, sir? 1 தான், sir, value. 1 தான், sir, value. 0.4 ப்ளஸ் 0.6 1 தான். சரி இது வந்து 28 அப்போ 0.28. 0.28. எனி டவுட்மா? Okay. No, sir. சரி இப்போ கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன? Covariance. கோவேரியன்ஸ் எத்தனை வேரியபிள்? ரெண்டு வேரியபிள் கரெக்டுங்களா? அப்போ கோவேரியன்ஸோட சிம்பிள்னா சிக்மா ஈக்குவல் டூ வேரியபிள்ஸ். அப்போ டூ வேரியபிள்ஸ் என்னென்ன வரும்? சிக்மா 1 சிக்மா 1 சிக்மா 2 1 1 2 தான். சிக்மா 2 1 2 சேம் தான். சிக்மா 2 எனி டவுட்மா? கோவேரியன்ஸ் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கேன்? கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் மேலே பாருங்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன்? n வேரியபிள் கொடுத்துருக்கேன் கரெக்டுங்களா? n வேரியபிளுக்கு n பை n வருது. அப்போ 2 வேரியபிள்னா 2/2 வரும். இதுதான் கோவேரியன்ஸோட மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்முலா. இங்க n வேரியபிள் வரனால n டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ரோஸ் காலம்ஸ் வரும். அப்போ இங்க 2 வேரியபிள் தான் இருக்குது. அப்போ 2 வேரியபிள்ஸ்னா 2 காலம்ஸ் 2 ரோஸ் வரும். கரெக்டாமா? இல்லை டவுட் இருக்குதா? No, sir. No doubt, sir. வெரி குட். இப்போ நம்மளுக்கு ஈஸியாக எது பண்ணலாம்? நம்மளுக்கு வந்து டயகனல் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த டயகனல் இருக்கிற மாதிரியா இந்த வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டுத்தையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது ஒரே ஒரு டைம் கண்டுபிடிச்சா போது ஈவன் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். கரெக்டுங்களா? ரெண்டு சேம் தானே. அப்போ இவங்க ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் ஈஸியானது. அப்போ என்னது நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? சிக்மா ஐ ஈக்குவல் டு சம்மேஷன் அப்படின்னு போட்டுக்கும் போது என்னது? இ அப்பா இ ஆஃப் எக்ஸ் xi minus e of x. x bar வரும் அது e of x ன்னு வச்சுக்கணும். corresponding e of x. சரியாமா? இப்போ பாருங்க நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. சிக்மா 1 Sir, 1 minute, sir. Sir, summation E of xi minus. e of xi. அதாவது மீனிங் என்னன்னா e of xi minus x bar. அந்த x bar ஓட வேல்யூ என்ன? x bar ஓட வேல்யூ தான் என்ன எழுதிக்கிறோம்? e of x ன்னு எழுதிக்கிறோம். அதான் நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? That is equal to e of x1 minus corresponding அதனுடைய mean e of x ஓட x1 ஓட mean கரெக்டாமா? That is equal to actually summation சொல்லிக்கிறேன். summation முன்னாடி இருக்குல்ல அது summation. சரி எப்படி கண்டுபிடிப்பீங்க? That is very important. அந்த டேபிள் கையில் இருக்குது அடக்குனே. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேபிள் வச்சு தான் நம்ம ப்ராப்ளமே போட போறோம். கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? e of x1 ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னமா? 0வா? ஜெனிஃபர் வாய்ஸ் கேளுடா. சார் கேக்குதா சார்? கேக்குதுமா. இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால டேபிள் வேல்யூ எழுதிக்கிறேன். x வேல்யூ 0. அதனுடைய ப்ராபபிலிட்டி என்னமா? x1 ப்ராபபிலிட்டி ஆஃப் x1. அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னமா? x1 value 0, probability of x1 is 0.3, sir. அடுத்தது 1 ஓட ப்ராபபிலிட்டி என்னடா? 1 ஓடது 0.4, sir. 2 ஓடது 0.3, sir. 0.3. அப்போ இதனோட வேல்யூ என்ன? ஹோல் ஸ்கொயர். நம்ம ஸ்கொயர் மிஸ் பண்ணிட்டேன். இது ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஹோல் ஸ்கொயர் போடுங்க. ஏன்னா ஃபார்முலா ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கேன். இங்கே மிஸ் ஆகிடுது. ஒரு நிமிஷம் ஃபார்முலா ரெஃபர் பண்ணிக்கிறேன். மேலே ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். ஃபார்முலா வந்து ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம் பாருங்க. பார்த்தீங்களா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா. அப்போ ஸ்கொயர் மிஸ் ஆகுது. ஸ்கொயர் போட்டுக்குங்க. ஃபார்முலா மிஸ் ஆனால் ஆன்சர் மிஸ் ஆயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க.
இந்த கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இது 16 மார்க்ல அடிக்கடி கேட்டுருந்தாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து என்ன கிடைக்குது? ஹோல் ஸ்கொயர் போடணும். ஹோல் ஸ்கொயர். ஓகே. இப்போ இதுதான் வந்து x1ஓட டேபிள். இதே மாதிரி x2 டேபிள் எழுதணும். ஃபர்ஸ்ட் x1 முடிச்சிடறேன். அப்புறம் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீ x2 போட்டுருவீங்க. சொல்றேங்க. இது மீனிங் என்ன? சம்மேஷன் x1 மைனஸ் e of x1 ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராபர்ட்டி. இதுதான் ஃபார்முலா. கரஸ்பாண்டிங் ப்ராபர்ட்டி. இந்த ஃபார்முலா எழுதிங்க. இது எழுதி பழகிங்க. இந்த ஈக்குள்ள என்ன வருதோ அதான் ஃபார்முலா எழுதணும். நம்மளுக்கு இ ஆஃப் எக்ஸ் என்ன ஃபார்முலா? அதே ஐடியா. இ ஆஃப் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலாமா? சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ். Summation x into probability of x. அப்ப இந்த ஈக்குள்ள என்ன இருக்குது? நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஈக்குள்ள என்ன இருக்குது? இந்த டேர்ம் தான் இருக்குது. இந்த டேர்ம் தான் இருக்குது. அப்ப அந்த ஃபுல் டேர்முக்குமே ப்ராபபிலிட்டி அந்த ஃபுல் டேர்முக்கு என்னாச்சு? ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை ஆகுது. கரெக்டா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? ஃபுல் டேர்முக்கு என்னது? ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை ஆகுது. ஓகே. இப்போ x1 வேல்யூ என்னடா? என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ? What is the first value? x1 value 0 sir. of 0 minus mean value x1 ஓட mean. x1 ஓட mean என்னடா? x1 ஓட mean 1 x1 ஓட mean இதான e of x1 value. First Sir, mean 1 sir. 1. இது வந்து e of x2 value. மறந்துடாதீங்க. e of x2 value. ஓகே. அப்ப எல்லாத்துமே e of x1 தான் வரப்போகுது. அப்ப எல்லாமே 1 1 தான் வரப்போகுது. சரிங்களா? அப்ப கம்ப்ளீட் பண்ணுங்க. 0 கரெக்டா பாருங்க. 0 minus 1 whole squared into corresponding probability என்ன? corresponding probability 0.3 ஆ? 0.3 sir. 3 plus அடுத்த வேல்யூ சொல்றாங்க நீங்க சொல்லுவீங்க. 1 Sir, 1 1 minus 1 probability of x1 தானே? இது எல்லாமே x1 ஃபிக்ஸ்டு. ஏன்னா x1 1 தான் sir. 1 minus 1 whole square into 0.4 கரெக்டாமா? Yes plus sir. next value என்ன? 2 ஆ? Minus 1. Yes sir. 2 minus 1 whole 1 square. whole square into 0.3. ஓகே டன். இதை கம்ப்ளீட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் சிக்மா 1 முடிஞ்சிச்சு. இது 1 minus 1 0 கரெக்டுங்களா? 1 minus 1 0 அதனால இந்த பார்ட் 0 ஆயிடும். இது என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ என்னாச்சு? 1 இன்ட்டு 0.3. இது என்ன கிடைக்கும்? Plus 0.3. 0.3. அப்போ என்னாச்சு? சிக்மா 1 0.6 sir. 0.6. இது எனர்ஜி டவுட் இருக்குதா? No sir. Sir, இது ஒரு நிமிஷம் நான் எழுதிக்கிறேன் sir. எழுதிக்கோ. இதே ஐடியா தான் சிக்மா 2. சிக்மா 2 எதுவும் பிரச்சனை கிடையாது. இதே கான்செப்ட்ல. Sir, முடிச்சிட்டேன் sir. ஓகே மேம். சரி இதே மாதிரி சிக்மா 2 ஆமாடா, வெரி குட். சொல்லுங்க. x2 வேரியபிள் என்ன? x2 வேரியபிள் அது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி அது கரஸ்பாண்டிங் e ஆஃப் summation of x2 minus e of x2 வேல்யூ ஃபார்முலா எழுதுறியா? ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதிக்க. டேபிள் எழுதிக்க அப்ப ஈஸியா இருக்கும். டேபிள் என்ன? 0 1. அதோட ப்ராபபிலிட்டி என்ன? 0.72. 7 to 0.28 sir. அவ்வளவுதான். இதுதான் டேபிள். ஓகே. இப்போ நீங்க இப்ப ஃபார்முலா சொல்லுங்க. வெரி குட். ஃபார்முலா சொல்லுங்க. சிக்மா 22 ஈக்குவல் டு e ஆஃப் என்னமா? Summation of x2 மைனஸ் e ஆஃப் x2 whole square இத ஃபார்முலா. into ஃபார்முலா ஓகே. இத ஃபார்முலா இதோட முடிஞ்சு. ஓ இப்போ நீ சம்மேஷன் சொல்றியா? சம்மேஷன் இப்போ சொல்லுங்க. வெரி குட் வெரி குட். x2 மைனஸ் summation of x2 minus e of x2 whole square into p of x.
அவ்வளவுதான், இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்ப அப்ளை பண்ணிடலாமா? ஓகே சார். சொல்லுமா. 0 இன்ட்டு சார் ஒரு நிமிஷம் சார். சார் 0 மைனஸ் கரெக்டுங்களா? மைனஸ் எஸ் சார் 0.2. மைனஸ் 0.2 சார் அது எப்படி சார் 0.28 வரும்? இங்க இருக்குது நம்ம அது இ ஆஃப் எக்ஸ் டூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? காட்டுட்டா? இ ஆஃப் எக்ஸ் டூ ஓகே சார். இ ஆஃப் எக்ஸ் டூ வேல்யூ தானே இங்க இருக்குது. எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் மறந்துடக்கூடாது. இ ஆஃப் எக்ஸ் டூ இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராப்ளம், ஜீரோவோட கரஸ்பாண்டிங் ப்ராப்ளம் ப்ளஸ் 1 மைனஸ் 0.28 இன்ட்டு again 0.28. சார் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணி என்ன ஆன்சர் சொல்லுங்க. எஸ் சார். சார் 0 மைனஸ் End of result. சார் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0.056 சார். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இது எல்லாமே கம்ப்ளீட் இல்ல பண்ணிட்டீங்களா? இல்ல சார் ஃபர்ஸ்ட் ஒன் தான் போட்டிருக்கேன் சார். இது மட்டும் போட்டுருங்க. இல்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுமா? கால்குலேட்டர் தானே, நீங்க செப்பரேட்டா போட்டு காட்ட வேணும். கால்குலேட்டர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு சொல்லி பார்க்கலாம். இனிமேல் செப்பரேட்டா எதுவுமே போட வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் டைம்னாலும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண விட்டேன். இனிமேல் நம்ம டைம் பத்தாது. இனிமேட்டுக்கு நீங்க எக்ஸாம் கார்டு இந்த டைம் எழுதிட்டு ஆன்சர் எழுதினாவே போதும். ஒவ்வொரு டைமும் நீங்க போட்டு காட்டணும் அவசியம் இல்லை. சார் 0.201 சார். வெரி குட், கரெக்ட் தான். 0.201. இனிமேல் கால்குலேட்டர் டைரக்டாக போட்டுக்கோ. இது எதனோட வேல்யூ? சிக்மா 22 வேல்யூ. சரியாம்மா? இப்போ சிக்மா 12 அந்த ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, எகைன் டேபிள் வேல்யூ சொல்லுமா. x2 x1 எகைன் டேபிள் வேல்யூ எழுதிக்கோ. எல்லா வேல்யூ 0 ஓகே சார் 0 1 இங்க இருக்கு 0 1 2 கரெக்டாமா? 2 எஸ் சார். இப்போ அந்த சம்மேஷன் ப்ராபர்ட்டி அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு மீதி வர வேல்யூ மட்டும் சொல்லுங்க. மீதி வர வேல்யூ மட்டும், சம்மேஷன் வேண்டாம். 0.25 ஒரே நிமிஷம் போடுறோம். அப்படியே நான் கரஸ்பாண்டிங் கரெக்டாக எழுத முடியும். இன்னும் லாக் ஆயிருக்கு. சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 0.25 0.25 சார். 0.05 0.37 0.03 0.1 0.2 சார். ஓகே, ப்ராபபிலிட்டி வேண்டாக்காது. அடுத்து என்னது? இ ஆஃப் எக்ஸ் ஒன் வேல்யூ வேணும், இ ஆஃப் எக்ஸ் டூ வேல்யூ வேணும். இ ஆஃப் எக்ஸ் ஒன் வேல்யூ வேணும், எக்ஸ் டூ வேல்யூ வேணும். இது வந்து 1, இது வந்து 0.2. ஓகே, 0.28 சார். இப்போ நம்ம ஃபார்முலாவா சிக்மா 12. சிக்மா 12 ஃபார்முலா என்ன சொன்னேன்? இ ஆஃப், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, x1 மைனஸ் இ ஆஃப் x1 இன்ட்டு x2 மைனஸ் இ ஆஃப் x2. ஓகே, இ ஆஃப் x2. இதுதான் ஃபார்முலா. இது ஃபுல் ஃபார்முலா. இந்த ஈங்கிறது என்னது? இது ஃபுல்லாக காமன். இது ஃபுல்லாக காமனாக இருக்கும். இதுதான் ஃபார்முலா. இதில் என்ன டவுட் இருக்குதா? இவ்வளோ மல்டிபிகேஷன் போட்டு போடணும், கொஞ்சம் பொறுமையாக போடணும். சரியாம்மா? இது கொஞ்சம் எத்தனை வேல்யூஸ் வரும்னா 1 2 3 4 5 6 டைம்ஸ் மல்டிபிகேஷன் பண்ணி ஆட் பண்ணணும். சரிங்களா? 6 டைம்ஸ். அப்போ இது ஃபார்முலாவை எழுதும்போது எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க. ஃபார்முலாவை எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. ஃபார்முலா எழுதும்போது இந்த இ ப்ராக்கெட்டில் இருக்கிறத சம்மேஷன் போட்டு எழுத போகிறோம். அப்போ இந்த ஈக்கு ப்ராக்கெட் இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது. அப்போ எப்படி எழுதுவீங்க? சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் x1 இன்ட்டு x2 மைனஸ் இ ஆஃப் x2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ரெண்டுமே, அதாவது இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ வருதுல, அதை எப்படி எழுதுறாங்கன்னா ஐஜே. அது எப்படி எழுதுறாங்க? ஐஜே. ஏன்னா வேரி ஆகுதுல்ல, இதுக்கு வேரி ஆகுது, இதுக்கு வேரி ஆகுது, இதுக்கு வேரி ஆகுது. ஃபிக்ஸட் வேரியபிள் இல்லை. அதனால அதை என்ன சொல்றாங்க? பி ஐஜே. இந்த நோட்டேஷன் நியூ நோட்டேஷன் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. சரியாம்மா? ஓகே சார்.
இப்போ ப்ராப்ளம் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஐடியா புரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம்மேஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. மற்ற சம்மேஷன் எல்லாமே அதே ஐடியா தான். சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ் ஒன், ஃபர்ஸ்டோட எக்ஸ் ஒன் வேல்யூ நமக்கு என்ன? ஜீரோவா? ஜெனிபர் வாய்ஸ் லோ ஆயிடுச்சுடா, கொஞ்சம் பாரு. ஜீரோ. சார் 0 சார். மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்ன? எல்லா இடத்துலையுமே சேர்ந்தா ஒன் தான். 1 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சார். ஒன் இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் டூவா? அடுத்து என்னது? எக்ஸ் டூ. அந்த ஜீரோவோட ஃபர்ஸ்ட் எக்ஸ் டூ வேல்யூ என்ன? இங்கே ஜீரோவா? இந்த ஜீரோ தானே? ஜீரோ சார் மைனஸ் எக்ஸ் டூ, இ ஆஃப் எக்ஸ் டூ. இ ஆஃப் எக்ஸ் டூ என்னது? 0.28. 0.28. இப்போ நம்ம என்ன போட்டோம்? எந்தெந்த எலிமெண்ட் போட்டோம்? இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கும் போட்டுக்கிறோம். அப்போ அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன? அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ இங்கே மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு 0.25. இதில் நிறைய டவுட் இருக்குதா? டவுட் இல்ல சார். சரி, அடுத்த ஸ்டெப்பும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஐடியா புரியும், டவுட் இருந்தாலும். ப்ளஸ் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணிக்க. எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஜீரோ தான். மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ மாறாது. இப்போ ஆல்ரெடி இந்த ஜீரோ எடுத்துட்டோம்ல, இப்போ இந்த ஒன்று எடுங்க. இந்த இ ஆஃப் எக்ஸ் டூ இருக்குது, இந்த எக்ஸ் டூக்கு வந்து இந்த ஒன்று எடுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜீரோ போட்டுட்டோம்ல, ஜீரோ போட்டதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு மூவ் பண்ணுங்க. அப்போ ஜீரோலேருந்து என்ன பண்ண போகிறேன்? அடுத்த வேலைக்கு மூவ் பண்ண போகிறேன். அந்த வேலைக்கு ஒன்று. அப்போ என்ன பண்ண போகிறேன்? 1 மைனஸ் 0.28 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ. கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ யாரு? இவன். அப்போ என்ன? 0.05. புரியுதாமா? எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லை இல்லை இல்ல சார். அதே மாதிரி ரிமைனிங் 4 வேல்யூஸ் அப்படிங்க. இப்போ 2 வேல்யூ நான் முடிச்சுட்டேன், கரெக்டுங்களா? 2 வேல்யூ முடிச்சாச்சு. சிமிலி we can write remaining 2 values. அப்புறம் எப்படி எழுதலாம்? சம்மேஷன் தான். அப்போ அடிஷன் தான் போடுவீங்க. அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் போட்டுட்டீங்க. அடுத்து எக்ஸ் ஒன் யாரு? இவன் 1. அப்போ 1 மைனஸ் 1 இன்ட்டு கரஸ்பாண்டிங் இ ஆஃப் 2 வந்து 0, 0.2 minus 0.28. கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.3. 0.37. வெரி குட். ப்ளஸ் அதே ஐடியா போடுங்க. 0 1 1 சாரி, கரெக்ட். 1 மைனஸ் 1 plus 1. Yes sir. சார் கொஞ்சம் மேல டேபிள் வேல்யூ தெரியல சார், அதான். ஓகே. 1 minus 0.28 0.28 into 0.03. 0.03. ஓகே. அப்போ இந்த வேல்யூ நம்ம முடிச்சிட்டோம். சூப்பர், வெரி குட். இந்த வேல்யூ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வேல்யூ, கடைசி வேல்யூ ப்ளஸ் 2வா? 2 மைனஸ் 1 minus 1 0 into மைனஸ் 0 minus 0.28 into 0.1 plus 2 minus 1 into 1 minus 0.28 into 0.2 sir. அவ்வளோதான். இவ்வளோ பெரிய கால்குலேஷன் 6 வேல்யூ மல்டிப்ளை டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எல்லாமே மல்டிப்ளிகேஷன் அடிஷன். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது பொறுமையாக கால்குலேட்டர் என்னென்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிங்க. என்ன இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிச்சி டக்கு டக்குன்னு சொல்லிங்க பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் சொல்லிடுங்க ஆன்சர். Yes sir. சார் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0.07 சார். இல்லை, ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி நோட் போட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்கிறேன். இப்போ நானே ஆன்சர் சார். நியர்பை வேல்யூ 0.15 வரும். நியர்பை இது மட்டும் கரெக்டாக மட்டும் செக் பண்ணுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நியர்பை இது வருதா மட்டும் பாருங்க. நியர்பை வேல்யூ வந்துட்டு செக் பண்ணிட்டு
அந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி எழுதிடுங்க. வர ஆன்சர் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதிடுங்க. செக் பண்ணிட்டு பாருங்க. அவ்வளவுதான் சார். போட்டுட்டே இருக்கேன் சார். ம், ம், ம்.